ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான கங்காரு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 20க்கு 20 பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஒரு கார்னர்லேருந்து இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டர் லைன் வரைக்கும் அந்த இது போகணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதை இந்த மாதிரி திருப்பி இந்த பக்கம் பார்த்து மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதே மாதிரி அடுத்த பக்கத்தை என்ன பண்ணணும்னா இந்த சைடு எண்ட் வரை கொண்டு வரணும். கொண்டு வந்து நிரப்பாக எல்லா பகுதிகளையும் வச்சுட்டு நல்லா நீட்டாக தேய்ச்சி விடணும். இப்போ இதையுமே இந்த மாதிரி திருப்பி அடுத்த பக்கமாக விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப் பண்ணோம் இல்லை, இதை நிமித்துக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைன் வரைக்கும் போகணும். இந்த மாதிரி மடிச்சிட்டு இதையுமே திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரணும். இதே மாதிரி திருப்பி வச்சு அடுத்த பக்கத்தையும் கொண்டு வரணும். இப்போ நம்ம 2 பக்கமும் பண்ணியாச்சு பாருங்கள். திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த பாருங்கள், நான் காட்டுறேன் பார்த்திங்களா விரல் வச்சு, இந்த பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த மடக்கலோடி இந்த சென்டரில் அதில் நடுவில் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு நேர் வச்சு கரெக்டாக மடக்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்துலேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அடுத்து திருப்பி வச்சுக்கிட்டு பார்த்திங்களா, இந்த லைன் உள்ளாடி ஒரு லைன் வருது பாருங்கள். இந்த லைனுக்கு அடுத்த மடிப்பு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு பண்ணதை அப்படியே ஒன்றா சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடச்சாச்சு. இனி என்ன பண்ணணுன்னா இந்த 2 கொம்பு மாதிரி 2 பக்கம் நிற்கிது பார்த்திங்களா, இதை பிடிச்சி தாத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்காக அதை மேலே பார்த்து வச்சுட்டு, இப்போ நம்ம தாத்தோம் இல்லையா, அதை மேலே பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழ் பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கணும். அதுக்கு மேல் பகுதியை நிரப்பாக மடிச்சுக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு பார்க்கும்போது சென்டர் லைனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இப்போ நம்ம சென்டர் லைனுக்கும் அதுக்கும் நடுவுலயாக்கும் வரணும். அதுக்காக நான் இப்போ சும்மா பின்னாடி திருப்பி வச்சுட்டு அதனோட சென்டர் போர்ஷனை மட்டும் லைட்டாக பார்த்துக்கிறேன். ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன். இப்போ நான் அடையாளம் வச்சாச்சு. இனி கீழே வச்சுக்கிட்டு அந்த சென்டர் நம்ம ஒரு இடத்துல அடையாளம் வச்சோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த பேப்பரை மட்டும் கரெக்டாக அந்த அடுத்து இந்த மாதிரி வச்சு அதில் அந்த லைன் அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த சென்டர் போர்ஷனில் கரெக்டாக லைன் விரலை வச்சுட்டு அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஓரத்தையும் தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், அதில் வந்து ஒரு வி மாதிரி ஒரு ஒரு ஷேப்பிங் கிடைக்கும் பாருங்கள், வி மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்கள், வி மாதிரி கிடச்சிச்சா? இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு அந்த மேலே இருக்கிற இந்த கார்னர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த வி மாதிரி நம்ம கொண்டு வந்தோமே அது வரைக்கும் வச்சு மடக்கிக்கணும். இப்போது இனி என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கணும். பார்த்திங்களா? அதுக்கப்புறமா இந்த அடியில் இருக்கிற பேப்பர் பாருங்கள், இதை இப்படி லைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த கீழ் பகுதியை மேலே பார்த்து இப்படி ஒசுத்தி விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடு இருக்கிற இந்த பகுதியை இழுத்துக்கோங்க. இழுத்தாச்சுன்னா இந்த மாதிரி மேலே போகும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இனி நம்ம வி மாதிரி ஒரு இடத்த மடக்கி வச்சோம்ல, அந்த பகுதியை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற நிரப்பை வச்சு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிட்டு அதை ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கி நமக்கு நிரப்பாக இருக்கணும். அதில் ஒரு சின்ன வித்தியாசமே இல்லாத அளவுக்கு கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த இறகு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. சரிச்சி கரெக்டாக அப்படி மடக்குங்க. இப்போது இந்த பின்பகுதியை அதனோட சென்டரில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கின பகுதி அது உள்ளாடி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மடக்கின பகுதி கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி அது ஒரு மடக்கு மாதிரி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அது உள்ளே ஒரு சுருக்கு மாதிரி வரும். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மடக்கு வந்த பகுதியை நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம காலை கிளியர் பண்ணிட்டோம். இப்போது வால் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பக்கத்துலோடி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நிமித்திக்கிட்டு அதில் இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி கீழே அமுக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த வால் பகுதியை நீட்டாக சென்டர் பார்த்து மடக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு சுருக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, நம்ம கழுத்து பகுதி, இந்த பகுதியில் இந்த மாதிரி வளைச்சி உள்ளே மடக்கி விட்டுக்கணும். இந்த பகுதியை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கீழ் பகுதியிலேருந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடக்கிக்கணும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கி விடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த இடத்த மடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் மடக்கிக்கோங்க. மடக்கியாச்சு. இந்த கால் பகுதியில் இந்த பின்னாடி கொஞ்சம் ஒரு வண்ணமாக இருக்கிற அந்த பகுதியை லைட்டாக கொஞ்சம் மடக்கி அதை பின்னாடி விட்டுக்கலாம். அந்த பகுதி நமக்கு கொஞ்சம் ஒல்லியாக தான் வரணும். இதுலேயே லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற பகுதி எப்படி மடக்கி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தலைக்கு வருவோம். தலைக்கு என்ன பண்ணணும்னா, நான் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நேர இருக்கிற இந்த ஸ்டெப் செகண்ட் வரும். நேர இருக்கிற பகுதியை முதல்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நம்ம நிமிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். இது காது மாதிரி இந்த பகுதியை இப்படி அமுக்கி பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் நமக்கு காது மாதிரி வரும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு இப்படி இருக்கா, இனி இந்த பகுதியை லைட்டாக இந்த மொன பகுதியிலேருந்து அதை ரெண்டாக மடித்து மேலே நீக்கி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது அந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதியும் கொஞ்சம் நல்லா வளைச்சி பின்னாடி தள்ளி விட்டுக்கோங்க. செய்கிறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம செய்து பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணாலும் வராது. நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபைனல் நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட் அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு அனிமலை பண்ணியிருக்கோம் ஒரு பேப்பர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கழுத்து பகுதியை காதுக்கு அடியில் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கழுத்து பகுதியை காதுக்கு அடியில் விட்டதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது தலை மேலே பார்த்து இருக்கிறது இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி கீழே பார்த்து கொண்டு வாங்க. ஒரு பகுதிக்கு மேலே அடியில் விட்டுட்டு அந்த தலையை கிளியர் பண்ணிக்கோங்க. ரெண்டாக மடித்து கீழே பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு வராத மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ பாருங்கள், காது ரெடி ஆகிடுச்சி, கால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அடுத்து இதுதான் அந்த முன்னங்கை மாதிரி ஒரு குட்டி கை இருக்குமே, 2 கை, அதுதான் அந்த ஃப்ரெண்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி. அடுத்து அந்த காலுக்கு இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கிட்டு சென்டரில் அமுத்திக்கோங்க. இப்போ இந்த கால் ரெடி ஆயிரும். இதே ஹைட்டுக்கு அடுத்த காலையும் மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, காலும் ரெடி ஆயிடுச்சு. தலை மேலே பார்த்தாக்க இருக்குது, கொஞ்சம் கீழே தாக்கணும் அது. அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியில் கொஞ்சம் பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்டெப்பை நம்ம மடக்கலை, அதை மடக்கிட்டு அதை பண்ணிப்போம். பாருங்கள், இதை கீழே பார்த்து மடக்கிக்கணும், பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டெப்பு பண்ணலை, இப்போ நம்ம பண்ணால் போதும், ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, அடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே லைட்டை பெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த பகுதி காலுக்கு அடியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் பெண்ட் பண்ணி அது இந்த காலுக்கு நேரே கீழே ஊனும்போது இந்த பகுதியும் கீழே நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
இந்த கை பகுதி இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி நீட்டி விட்டுக்கணும். கையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கீழே விட்டு பார்க்கலாம் நிற்கிதான்னு. நிற்கிது. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. டைம் பாஸுக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள்.